தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது அடையாளம் தெரியாத நபர் கல்வீசியதில் முதலமைச்சருக்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆந்திர மாநிலம் விஜயவாடா பகுதியில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தனது அமைச்சர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பிரச்சார வேனில் நின்று கொண்டிருந்த போது முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கல் வீசப்பட்டது. அடையாளம் தெரியாத நபர் வீசிய கல் முதலமைச்சரின் நெற்றியில் பட்டு காயம் ஏற்பட்டது. இதையடுத்து முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சையில் ஆபத்து இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. கல்வீச்சில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இடது கண் புருவத்திற்கு மேல் காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அவரது கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ வெல்லம்பள்ளிக்கும் இடது கண்ணில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே முதலமைச்சர் மீதான தாக்குதலுக்கு தெலுங்கு தேசம் கட்சியின் பங்கு இருப்பதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்வீச்சு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கல்வீச்சில் ஈடுபட்டுள்ள நபரை தேடி வருகின்றனர். இதனிடையே கல்வீச்சில் காயமடைந்த முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி விரைவில் குணமடைய வேண்டும் என்ற பிரதமர் மோடி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதே சமயம் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் மாநில தலைவரும் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியுமான ஒய் எஸ் ஷர்மிளா இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து சந்தேகம் தெரிவித்துள்ளார்.